வாங்க நம்ம கடை ஓனர்கிட்ட பேசலாம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நம்மளை பற்றி நம்ம ஹோட்டல் ரஹ்மானியா வந்து சுல்தான்பேட்டையில் இருக்கு, விழுப்புரம் டு பாண்டி மெயின் ரோட்டில் இருக்கு. நம்ம கடையில் வந்து நிறையா உள்ளூர் கஸ்டமர் தான் நிறையா சாப்பிடுவாங்க. வெளியூர் கஸ்டமருக்கு நம்ம கடையை பற்றி ஒன்றும் தெரியல, தெரியாமல் இருக்காங்க. அதாவது பரோட்டா நம்ம கடையில் 10 ரூபா, சால்னா நல்லா இருக்கும், மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா, காடை சால்னான்னு கொடுப்போம். பிரியாணி 100 ரூபா, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி 100 ரூபா, என்ன மட்டன் பிரியாணி 220 ரூபா. நம்ம கடையினுடைய ஒரு ட்ரிப் வந்தாங்கன்னா மற்ற ட்ரிப் வந்துருவாங்க. லோக்கல் கஸ்டமர் நம்மள்ட்ட வருவாங்க தெரிஞ்சு. வெளியூர் கஸ்டமர் நம்ம கடை பற்றி அதனால நீங்க நம்ம கடைக்கு பாருங்க, ஒரு மூட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நல்லபடியா தரமா சுத்தமா செய்யறோம் நம்ம. இப்போ நம்ம பிரியாணி பாத்தீங்கன்னா மத்த கடையில பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரேட் அதிகமா கொடுக்குறாங்க. நீங்க 120 தான் சொல்றீங்க, மத்த கடையில பாத்தீங்கன்னா 150 160 ரூபாய் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க பக்கத்துலயே 150 ரூபாய்க்கு தராங்க. ஒரு கடையில நாங்க சாப்பிட்டோம் ஒரு அடி, அப்ப 150 ரூபான்னு சொன்னாங்க போன வாரம். அப்போ நீங்க 120 ரூபாய்க்கு தரீங்க, அது எப்படி கட்டுப்படி ஆகுங்களா? அது எப்படி தர முடியுது? நம்ம கேட்டினா கறிக்கடை நம்ம சொந்தக்காரன் வச்சிருக்காங்க, நம்ம தம்பியே கறிக்கடை வச்சிருக்காரு. அதனால அவர் நம்மளுக்கு அசல் ரேட்டுக்கே கொடுக்குறாரு. நம்ம மக்களுக்கு ஜனங்களுக்கு கஸ்டமர் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம், ருசியாக கொடுக்குறோம், லாபத்தை எதிர்பார்க்கல. நல்லபடியாக நம்ம கடை பிக்கப் ஆகணுங்கிறதுக்காக அதை கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ ஆர்டர்ஸ் பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, கடை வச்சதால எப்படியும் ஆர்டர் பண்ணி தருவீங்க, கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருப்பீங்க. இப்போ திருமண ஆர்டரு, மஞ்சள் நீராட்டு விழா, ஒரு தேவி ஷோ, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு நிறையா திருமண ஆர்டரு, மஞ்சள் நீராட்டு விழா ஆர்டரு, உள்ளூரில் கஸ்டமர் ஆர்டரு எல்லாமே ஆர்டர் வரும். புரோட்டா கேட்டால் 1000 புரோட்டா வரைக்கும் கொடுப்போம். 1000 500 புரோட்டா ஆர்டரில் வரும், நம்ம கொடுப்போம். 10 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். அதே நேரத்தில் பிரியாணி 1 கிலோ சிக்கன் பிரியாணி 650 ரூபாய்க்கு கொடுப்போம் 1 கிலோ. அதாவது கேட்டால் 8 பீஸ், அதாவது 1 கிலோ சிக்கனு 1 கிலோ ரைஸ் போட்டு கொடுப்போம். அதாவது மட்டன் பிரியாணி 1500 ரூபா 1 கிலோ கொடுப்போம். மட்டன் பிரியாணி அதுவும் 1 கிலோ கறி கொடுப்போம். கறியே 800 ரூபா விற்கிது, நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். இப்போ ஆர்டர் சொல்றீங்களா, நீங்க ஆர்டர்ஸ்ல மற்றவங்களோட இங்க பாண்டியில மற்றவங்களோட ரேட்டு கம்மி பண்ணி தருவீங்களா? ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கும்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உள்ளூர்காரவங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர்ல வருவாங்க. நம்ம கடையிலேருந்தே செஞ்சு அனுப்பிடுவோம் நம்ம ஆட்டோவில். இப்போ வெளியூர் ஆளுங்க இப்போ நம்ம இதுல இந்த வீடியோ பார்த்துட்டு திருச்சியில இருந்து பார்ப்பாங்க, சேலத்துல இருந்து பார்ப்பாங்க, மற்ற சென்னையில இருந்து பார்ப்பாங்க, மற்ற ஊர்ல இருந்து பார்ப்பாங்க. இப்போ ஒரே நேரத்துல 2-3 ஆர்டர் எல்லாம் வந்தா, அதுவும் அந்த மற்ற ஊர்ல இருந்து வந்தா, வெளியூர்ல போய் செய்யணும்னா கம்மியா இருந்தா செய்ய முடியாதுல்ல. அதாவது 10 கிலோ 5 கிலோ நீங்க சார்ஜ் வாங்கிடுவாங்க. அதுக்கு பெட்ரோல் சார்ஜ் தனியா வாங்கிடுவீங்க, அதை தவிர்த்து செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா? அது நல்லபடியா செஞ்சு கொடுப்போம். அவங்க விரும்பினாங்கன்னா செஞ்சு கொடுப்போம், கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். கால் பண்ணுவாங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. கண்டிப்பா மிக தரமான ஒரு ரேட்ல தரமான ஒரு பிரியாணியை ஒரு நல்ல ஒரு ரேட்ல எனக்கு பண்ணித்தாங்க. நாங்க கண்டிப்பா செய்வோம். அதாவது ஜனங்க நம்ம கடைக்கு வரணும். அதாவது யூடியூப் பார்த்துட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு வருவாங்க. தரமா இருக்கும். நம்ம நீங்க சும்மா சொல்றது இல்ல, இதுக்காக விளம்பரத்துக்காக சொல்றது சாப்பிட்டாங்கன்னா திருப்பி நம்ம கஸ்டமர் ஆயிடுவாங்க. இந்த ஒரு கடை நீங்க வச்சிருக்கீங்களா? இந்த ஒரு கடை தான் நம்மளுக்கு இருக்கு. ஹோட்டல் ரஹ்மானியாங்கிறது ஒரு கடை தான் இருக்கு, சுல்தான்பேட்டையில இருக்கு, மெயின் ரோட்ல இருக்கு. இப்போ இன்னும் 2-3 கடை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐடியா இருக்குங்களா? ஐடியா இருக்கு. அதாவது வியாபாரம் நல்லபடியா இருந்தா பண்ண வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மக்கள் ஜனங்க அதாவது நம்ம கஸ்டமர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம செய்ய வேண்டியதான். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு கடை இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ டவுன்லயே பாத்தீங்கன்னா டவுன்லயே ஒரு 3-4 இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வெளியூர்னா இப்போ சுல்தான்பேட்டை இருக்கு, சாரம் இருக்கு, இங்க பக்கத்துல முதலைப்பேட்டை இருக்கு, சோ மால் இருக்கு, மால் பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பாண்டி டவுனுக்குள்ள நிறைய ஸ்டார்ட் பண்ண மாதிரி பாக்குறாங்க. லாஸ்பேட்டை அது நம்மளுக்கு விரிவான வியாபாரம் இருக்கணுமா, அதாவது வாடகை போக்குவரத்துல அதிகமா இருக்கும், அதனால இடம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால கேட்டா ஜனங்க ரொம்ப நெருக்கடியான இடமா இருக்கும். எல்லாம் யோசிச்சா நம்ம அதை ஐடியா பண்ணணும். இந்த கடையை வச்சு நம்ம கேட்டா இந்த ஊர்ல நம்ம நல்லபடியா செய்யணும்னு விரும்புறோம். அது கஷ்டமா நம்மளுக்கு கை கொடுக்கணும். எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? இது நம்ம இந்த கடையை கேட்டா 40 வருஷமா இது பண்றோம். ஆனா பேர் மாத்தி பண்றோம். முதல்ல கிளாசிக் ஹோட்டல் இருந்துச்சு, அதுல நம்ம ஆளுகள்லாம் விட்டதுனால, நம்ம வெளியூர்ல இருந்ததுனால, வெளிநாட்டுல இருந்ததுனால அவங்க பேரை கெடுத்துட்டாங்க, டேஸ்ட்டை கெடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இந்த கடையை ரஹ்மானியான்னு வச்சு 2 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். இப்போ வெளிநாட்டுல பண்ணிட்டு இருந்தீங்க, இதே தொழில பண்ணிருந்தீங்களா? இதே இல்ல, ஹோட்டல்ல மெயின்டெனன்ஸா இருந்தேன், மேனேஜ்மெண்டா இருந்தேன். அது ஹோட்டலை பத்தி நல்லா தெரியும், டேஸ்ட்டை பத்தி, ருசியை பத்தி, மற்றதை எப்படி கொடுக்கணுங்கிற பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்து ஆர்டர் கண்டிப்பா கேட்பாங்க. குறைந்த முறையில தரமான ஒரு பிரியாணியை நீங்க கண்டிப்பா பிரியாணி மட்டும் எதிர்பார்க்கலாம், இல்ல சாப்பாடு எதிர்பார்க்கலாம்? பிரியாணி, டிஃபனு, சாப்பாடு விரிவான ஓட்டம் இருந்தால் சாப்பாடு செய்வோம்.
சைடிஷ் ஐட்டம் எல்லாமே இருக்கு. காடை இருக்கு, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, 65 இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் நூடல்ஸ் இருக்கு, எல்லாமே கொத்து பரோட்டா, லாப்பா எல்லாமே இருக்கு. நம்ம வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவைக்குள்ளது நம்ம செஞ்சு கொடுப்போம். நம்ம நல்லது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லியனூர் சுல்தான்பேட்ல பாத்தீங்கன்னா ரகுமானியா ஹோட்டல் ரகுமானியான்னு ஒரு கடை. ஸோ நம்ம கடையில பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து ரேட்டை விட வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நார்மலான ஒரு ரேட்ல இருக்கும், ஆனா டேஸ்ட்டுக்கு தகுந்த ரேட்டு அண்ட் ஆல்சோ வந்து அல்டிமேட்டா இருக்கும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நண்பர். அதனால வந்து அண்ணன்ட்ட கேட்டோம், அண்ணன் வந்து எடுத்துங்க அப்படின்னாங்க. ஸோ சிக்கன் 65 பிரியாணி கொடுத்துருந்தாங்க, முட்டை வச்சிருக்காங்க. சிக்கன் 65 வந்து ஒரு 6-7 பீஸ் 7-8 பீஸ் கிட்ட வச்சிருந்தாங்க. ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதியில போட்டிருக்காங்க. அப்படி பாருங்க, அப்படியே உதிரியா இருக்கு பாருங்க. ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கூழ் மாதிரிலாம் செஞ்சு வந்துருவாங்க. ஸோ லைட்டா குறைஞ்சிரும் சில இடத்துல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நல்லா பல இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிடவே தோணுது. பிரியாணி வந்து எப்படி சொல்றது, அந்த மசாலா டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா இருக்கும். இதுல வந்து அந்த மசாலா டேஸ்ட் நல்லாவே இருக்கு. 65 வந்து மொறுமொறுவா இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு 65. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம இல்ல வந்து எல்லா கடையும் பிரியாணி நல்லா தானே இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஏதாவது புதுசா சொல்றீங்களா? அதாவது உண்மையிலேயே எல்லா கடையும் நல்லா இருக்கு அப்படிலாம் கேக்குறாங்க. நாங்க நல்லா இருந்தாலும் எடுப்போம். அந்த வருஷம் வந்து சில கடை நாங்க சொல்லியிருப்போம் சுமாருன்னு சொல்லியிருப்போம். சுமாரா இருக்குனாலே நீங்க உங்களுக்கே புரியணும், ஓகேங்களா? ஸோ சுமார்னா எப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நல்லாலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால நாங்கள் சுமார்னு தான் சொல்லுவோம். சுமார்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் சொல்ல எல்லா கடையிலுமே வந்து அல்டிமேட்டா இருக்கும். பிரியாணி வந்து அல்டிமேட்டா இருக்கும். நம்ம கடையில் சூப்பரா இருக்கு. இதை வந்து 100 ரூபாயில 150 ரூபா கொடுத்து கூட நாம சாப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கு. முட்டை கொடுத்துருக்காங்க. முட்டை அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. உங்களுக்கு வந்து ஆர்டர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு பிரியாணி ஆர்டர், நல்ல ஒரு சாப்பாடு, லஞ்சு, டிஃபன் ஆர்டர் வேணும்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு உங்க ஃபங்க்ஷனுக்கு மிக அருமையா பண்ணி தருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா நீங்க உங்க கடை வந்து எடுத்ததுக்கு. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஒரு அவ்வளவு திருப்தி வரும். உங்க கடை எடுத்ததுல அவ்வளவு ஒரு திருப்தி வருது. ஸோ அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு வந்தது ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ.